ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செம்மையாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒருபடி எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. கடாய் காஞ்சிடுச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு வெந்தயம் சேர்க்க போகிறோம். நம்ம இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டாச்சு, வெந்தயம் போட்டாச்சு. இப்போ அரிஞ்சு வச்சுருக்க மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கறிவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். கலர் சேர்த்தா கலந்து விடு. பொறுமை. ஒரு 5 minutes வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும். நாலு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தில் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நல்லா பச்சை வாசனை போடணும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் 1 கிராம் புளி எடுத்து ஊற வச்சு நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்போ உப்பும் சேர்க்க போகிறோம். இதுக்கு உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம், இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இப்போ இந்த குழம்ப வந்து நம்ம மண் சட்டியில் செய்கிறோம். மண்பானை சட்டியில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். நீங்களும் இதே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கிராமத்து ஸ்டைலில். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம். அதில் மாங்காய் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சங்கரா மீனுக்கு மாங்காய் சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டு ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மாங்காவை போட்டு ஒரு 5 minutes நல்லா வேகணும். நல்லா வெந்தக்கப்புறம் வந்துட்டு நம்ம மீனை போட போகிறோம்.
இது மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மீனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மீனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாங்காவும் மீனும் போட்டு நல்லா கொதி வந்தோடனே நம்மளுக்கு சூப்பராக டேஸ்டான மீன் குழம்பு, சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இந்த மண் சட்டியில் வச்சுருக்கோம். இன்னமும் ஸ்பெஷலாகவே நல்லாவே இருக்கும். இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு குழம்பு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ மாங்காய் போட்டு மீன் போட்டு நம்ம 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டு தட்டு போட்டு மூடி நல்லா வேக விட போகிறோம். 5 மினிட்ஸு வேகணும். நல்லா வெந்தோடனே நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. மீன் போட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் போட்டு சங்கரா மீன் போட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. If you like this video, subscribe my mother channel and share it with us. Bye guys, see you all. இதுக்கு தான் இந்த மண் சட்டியில் செய்வாங்க. மண் சட்டி இது அடுப்புலேருந்து நாங்கள் எடுத்து வேறு இதில் வச்சுட்டோம். ஆனாலும் கொதிக்குது பாருங்கள். இதுதான் இதோட ஸ்பெஷல்.